ராம் நாராயண் ராம். இந்த பூமி, இந்த தரணி நமது தாயாக இருக்கிறது. எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் இத்தரணியில் வாழ்ந்து வருகின்றன. மரங்களின் வேர் தரணிக்குள் தொலைதூரம் பரவியிருந்தாலும் தரணி அவற்றை அன்போடு தாங்கிக் கொள்கிறது. இங்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன, சுரங்கங்கள் தோண்டப்படுகின்றன. இதையெல்லாம் தரணி பொறுத்துக் கொள்கிறது. எனவே தரணியும் கடவுளின் ஒரு பகுதியாகும். சூரியன், நீர், தரணி, காற்று இவை அனைத்தும் மகா ஆகாயத்திலிருந்து தோன்றியவை. போலவே நட்சத்திரங்களும் விண்மீன்களும் அவ்விதமாக தோன்றின. அந்த மகா ஆகாயமே இவையெல்லாம் தாயைப் போல் தனது மடியில் அகத்தே வைத்திருக்கிறது. விண்ணிலும் ஆகாயத்திலும் இயற்கையிலும் இருந்து நமக்கு பலவும் கிடைத்திருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் சிறந்தவை. இவற்றை காட்டிலும் பெரியது எதுவும் இல்லை. விண்மீன்கள் அல்லது நட்சத்திரங்களை பார்த்து நான் எல்லாவற்றிலும் பெரியவன் என்று ஆகாயம் சொல்லுகிறதா? இல்லை அல்லவா? அப்படியிருக்க இவற்றின் அளவிலான மனிதன் மட்டும் ஏன் இப்படி பெருமிதம் கொள்கிறான்? ஏன் மனிதன்தான் பெரியவன் என்று கூறுகிறான்? இந்த மனப்பான்மையை இப்போது மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனால் பூமியில் அனைவரும் சமமாக வாழ முடியும். யாரும் ஒருவரையொருவர் தாழ்வாகவோ பொறாமையாகவோ பார்க்கக்கூடாது. பல முறை நாம் காண்பது போல் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்தாலே உடனே அதை ஒரு உபகாரம் என்று நினைத்துக்கொண்டு பெருமை பேசுகிறார். ஒருவன் மற்றொருவருக்கு ஏதாவது கொடுத்தால் பிறகு அதை திரும்பவும் கேட்கிறான். இப்படி செய்யும்போது ஒரு மனிதனும் தன்னிடம் சொந்தமாக என்ன இருக்கிறது என்று சிந்திக்க மாட்டான். அவனுக்கு எல்லாம் விண், ஆகாயம், இயற்கை ஆகியவற்றிலிருந்து வந்ததே தவிர அவனுடைய சொந்தம் ஒன்றும் இல்லை. அவன் என்ன சொந்தம் கொண்டு பிறந்தான்? அதனால்தான் உபகாரம் காட்டுகிறான் அல்லது திருப்பி கேட்கிறான். இயற்கை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறது, ஆனால் அது எதையும் திரும்ப கேட்கவில்லையே. சூரியன், சந்திரன், விண்ணகம், எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு கொடுத்திருக்கின்றன. அவைகள் எதையும் திரும்ப கேட்டதுண்டா? அல்லது நாங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் என்று பெருமை பேசுகிறதா? பூமி நம்முடைய தாய், சூரியன் நம்முடைய தந்தை. அவன் நமக்கு தேவையான சக்தி மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றலை அளிக்கிறான். மனிதனுடைய இந்த வகையான நடத்தையே அவனுக்கு அவனை ஒவ்வொருவரிடமும் பிரித்து விடுகிறது, வேறுபாடு உருவாக்குகிறது. நாம் விண்ணகத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். சூரியன் ஒருபோதும் நான் என் ஒளியை இவ்வம்சத்திற்கே மட்டும் கொடுப்பேன் அல்லது இந்த மதத்தினருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதில்லை. விண்ணகம் ஒருபோதும் நான் உயிர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது. நட்சத்திரங்கள் நாங்கள் எங்கள் ஆற்றலை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதில்லை. இது எல்லாம் மனிதன்தான் செய்கிற செயல்கள். எல்லோரும் சூரியனை, விண்ணை, நட்சத்திரங்களை நம் முன்னோடியாக கொண்டு அவை போலவே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் பூமியில் வாழும் மனிதர்களிடையே பாசமும் ஒற்றுமையும் ஏற்படும். நீங்களும் உங்கள் பழக்கத்தை திருத்த விரும்புகிறீர்களா? ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ராம் நாராயண் ராம் என்ற நாமத்துடன் இணைய வேண்டும். இதுவே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் வித மந்திரம். இன்றளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாமத்துடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறார்கள். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்துள்ளனர். அப்படியிருக்க நீங்கள் இன்னும் ஏன் தாமதிக்கிறீர்கள்? உங்களுக்கு சுமார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராம் நாராயண் ராம் என்று ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் நகர்த்துங்கள்.